இந்த சிலம்பம் சொல்லிக் கொடுக்கறதுனால நமக்கு வந்து அந்த கலையை மட்டும் தெரிஞ்சுக்காம, நம்ம தமிழ் பண்பாடு, நம்ம மரபு, அதனுடைய வரலாறும் நமக்கு தெரிய வருது. எப்படி அது வந்து இந்தியால ஆரம்பிச்சு, எப்படி சிங்கப்பூருக்கு வந்துச்சு, எப்போ சிங்கப்பூருக்கு வந்துச்சு, அந்த முக்கிய கூறுகள் நமக்கு வந்து தெரியணும். அது தெரிஞ்சா தான் நமக்கு நம்ம கலை மேலே ஒரு பற்று வரும். ஏன்னா அதன் மூலியமா நம்ம மற்றவங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். நம்ம திரைப்படத்தை தான் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த இந்த கலையை திரைப்படத்தில் நிறைய வாட்டி பார்த்துருப்போம். அப்புறம் ஏதோ ஒரு மூலையில் நம்மளுக்கும் தோணியிருக்கோம்ல, இது நல்லா இருக்க, ஸோ இதே மாதிரி செய்யலாமா நம்மளால். ஸோ இந்த ஒர்க் ஷாப் மூலயமா இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு திட்டத்தோடு இங்கே வந்திருக்கோம். அதனால தான் இந்த ஒர்க் ஷாப்போட பேர் வந்து சிலம்பமும் திரைப்படம். எனக்கு ரொம்ப பிடித்தமான முறை வந்து அந்த அண்டா ஆம்னு ஒன்று சொன்னாங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா எப்பொழுதும் வந்து சிலம்பம் வந்து நம்ம எப்படி சுற்றுறது தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அது வந்து அண்டா ஆம்லாம் போய் ரொம்ப அருமையாக இருந்தது அதை பற்றி கற்றுக்கிறது. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து சிலம்பம் கற்றுக்கிறது வந்து இதான் முதல் முறை. அதோட இன்னும் சிறப்பாக இருந்துச்சுன்னா நம்ம நம்ம நண்பர்களோட வந்து பகிர்ந்து கொண்டோம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்கிட்டோம். ஏதாவது தப்பான இது செய்யும் போது. ஸோ அது மொத்தமாக ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா இது வந்து இஸ் பார்ட் ஆஃப் தமிழ் கல்ச்சர் ஸோ ரைட். ஸோ இது வந்து ஒரு கலை தான் நம்மளுக்கு. இதை பற்றி நிறையா பேருக்கு தெரியாது. படத்துலலாம் பார்க்கும்போது சும்மா லைக் ஒரு குச்சி இது பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். பட் if you like actually do this in real life, it's very hard. So I think இளைஞர்கள் வந்து இதை நிறையா கற்றுக்கணும். இதை வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லி காட்டணும், அவங்களுக்கு புரியணுன்றது வந்து முக்கியம். அதனால் நான் நினைக்கிறேன் நிறையா இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு.